ஹாய் செடிஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா லேக்காவோட சமையல். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. இந்த சமையலை பார்த்து உங்க வீட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் எப்படி செய்யணும்னு வந்து உங்களுக்கு ப்ரொசீஜரா சொல்லி தரேன். அம்மா சொல்ல வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய போறோம். அம்மாக்கு இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட். ஆனா அம்மா வந்து காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம போய் வதக்கி ஃபை, சமைச்சு ஃபை, சாப்பிட்டு ஃபை, அவ்வளவுதான். நம்ம போய் வதக்கி ஃபை, சமைச்சு ஃபை, சாப்பிட்டு ஃபை, அவ்வளவுதான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பாவுக்கு சமைக்கவே வராது. ஆனால் இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்கிறா. சரி பாப்பா என்னதான் செய்கிறான்னு. நான் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு சமையல் செய்யறதுக்குள்ள என்னென்ன போராட்டம் நடக்குது தெரியுமா? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நீங்களாம் வந்து தூக்குல தொங்கிடுவீங்க. சரி வாங்க போய் செய்யலாம். வெங்காயம் எல்லாமே வதங்குற வரைக்கும் நல்லா பண்ணணும்ட்டாங்க. அது ரெட் கலர்ல ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறம் நல்லா எல்லா மசாலா அம்மா எடுத்து வச்சிருந்தாங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும். கடைசியில பொடி ஐட்டம் எல்லாமே போட்டுட்டு அதுல எண்ணெய் லைட்டா ஊத்திட்டு நம்ம வந்து வச்சிடணும். என்னமோ நான் வேலை செஞ்ச மாதிரி எனக்கு கைவலி. பட் சொல்ல போனா எங்க அம்மா தான் செஞ்சாங்க. அப்புறம் தக்காளி இருக்கிறதெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு இது பண்ணிட்டு அது கொதிக்க விடணும். அப்புறம் வந்து உப்பு போட்டுட்டு மூடி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் எடுத்துட்டு ஒரு சீன் போட்டாச்சு, நம்ம செஞ்சது காட்டணுன்றக்காக. அது நல்லா பார்த்துக்கோங்க நான் செஞ்சதோட கலரை. அப்புறம் சிக்கன் போட்டுட்டு நாம வந்து குக்கரை மூடி வைக்க போறோம். மூடி வச்சுட்டு லாஸ்டா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு அது கிளறணும் வர முடிக்கல, ஸோ முடியல. அம்மா தான் அப்புறம் கிளறினாங்க. எனக்கு அதை வந்து கிளறவே முடியல. அதனால அம்மா நீங்க கிளறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா தான் ஃபுல்லா அதை கிளறிட்டு குக்கர் வந்து மூடி வச்சாங்க. சரி வாங்க நம்ம லாஸ்டா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியா வந்து சமைச்சு முடிச்சாச்சு. குழம்பு ஏதோ கொதிக்கணும். கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இறக்கிட்டு அதோட லுக்கு காட்டுறேன் எப்படி செஞ்சிருக்கேன்னு. சரி வாங்க, அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் தானே சமைச்சேன். அவதான் எல்லாமே செஞ்சா. நான் அளவு பொடி அளவெல்லாம் அவளுக்கு தெரியாதுல்ல. உங்க வீட்லயும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டுல எல்லாருக்கும் செஞ்சு என்னோட சேனல்ல இந்த மாதிரி இந்த பொண்ணு செஞ்சிருக்கான்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுங்க. வேற ஏதாவது சமையல் ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அடுத்து என்ன சமைக்கலாம்னு சொல்லி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் ட்ரை பண்றேன். எதுவும் வேற ஸ்டைல்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். சரி குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி ஓகே வாங்க கொதிக்கட்டும் போலாம். சமைச்சிட்டு வந்தாச்சு. குக்கர்ல வந்து விசிலு வந்துருச்சு. இப்ப எல்லாரும் சாப்பிட்றதுக்காக என் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுருந்தாங்களா. சரி அதுக்காக வெயிட்டிங். எங்க மாமாலாம் நீ கை கழுவிட்டு 1 மணி நேரமா உட்காந்துருக்கான் என் சமையல் சாப்பிட்றதுக்காக. குழந்தைங்க தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சைடிஷா எங்க அம்மா செஞ்ச பிரியாணி சும்மா சாப்பிடலாம் சொல்லிட்டு எங்க மாமாவோட எக்ஸ்பிரஷன் எங்க அத்தையோட எக்ஸ்பிரஷன் தான் நான் வீடியோல காட்டுறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வேற என்ன சமையல்ல டவுட்னாலும் நீங்க வந்து கண்டிப்பா கேட்கலாம். வேணா நல்லாதான் இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் திருப்பி சொல்றேன். நாங்க வந்து சாப்பாடு வைக்கல, இப்படிதான் செஞ்சிருக்கோம். எச்சி ஊறுது. நான் சமைச்ச எல்லாரும் வாயிலும் எச்சி தான் ஊறும். எதுக்கு கார் சூப்பர்க்கா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வந்து எல்லாத்தோட ரியாக்ஷன் எடுப்போம் வாங்க. நல்லா தடுப்பி சாப்பிடணும். அக்கா வாசனைப்படுத்த கூடாது. சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ற பாருங்க பையன். நீ சாப்பிட்டு சொல்லுடா. இல்லவே இல்ல அவன் தட்டுல இந்த இது பிச்சு சாப்பிடணும்.
இந்த பிச்சு சாப்பிட்டு சொல்றா. நல்லா இருக்காமா? வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப என் தம்பி சொல்லுவான் ரொம்ப கொடூரமா இருக்கு. அவன் வந்து என்னை பழி வாங்கணுன்ற எண்ணத்துல இருக்கான். விட்டுருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அப்பல இப்ப வந்து எங்க மாமா, அதாவது எங்க மாமா பாத்தீங்கன்னா வந்து பழைய காலத்து ஹீரோ மாதிரி இருப்பாங்க மாமா. சாப்பிடு மாமா. எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்தணும். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவ்வளவு கம்மியா சமைக்க வச்ச கைய கட்டி போட்டீங்களே பாஸ். நீ சமைச்சதும் கைய வெட்டுதான் போட்டுக்கணும். சாப்பிட்டு எல்லாரோட நிலவரம் எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். ஓகே, டாடா. எல்லாரும் சுனாமியை கடந்து வந்துட்டாங்க, புயலை கடந்து வந்துட்டாங்க. இப்ப இவங்க சமைய கடந்து எங்க குடும்பம் எப்படி வெளியே வருதுன்னு பார்ப்போம். காத்திருந்து சந்திப்போம். மீண்டும் வருவாள். இங்க வந்து எல்லாருமே சாப்பிட்டு வந்து நடமாடுற ஸ்டேஜ்ல இருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. அதனால உங்க வீட்லயும் இந்த சமையல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாரத்துல ஒரு நாளாவது சமையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட சமையல் வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு சமைக்க தெரியாதோ அவங்களுக்குலாம் அனுப்பி இந்த பொண்ணை பார்த்து கத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. டடா பாய். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க.